ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேக்கான ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஷார்ட் வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக எடுத்தேன். பட் என்னால் ஷார்ட் ஷேர் பண்ண முடியல. ஸோ ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து ஒரு 4:30 மாதிரி எழுந்திரிச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ரைடே முன்னாடி நாள் தேர்ஸ்டே அன்னைக்கு பவர் கட்டு, இங்கே ஃபுல் பவர் கட். அதனால் ஃப்ரைடேக்கான ரொட்டீன் எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் அதை நான் எல்லாமே பண்ணணும். அதுக்காக குயிக்காக குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் உளுந்து கஞ்சி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே உங்கள் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் உளுந்து வறுத்து நான் பண்ணியிருப்பேன். பட் இன்றைக்கி உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸில் அது நல்லா ஊறிடும். ஊறின பிறகு அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். வேக வச்ச பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு பால் வேணும்னா கோகனட் மில்க் ஆர் பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு ஃபைனலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால என் குட்டி பசங்க இப்போ ரீசெண்டாக நான் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சாம்பார் சாதம், அந்த தயிர் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் சாலிடாக இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப ரிட்டன் வருது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க சின்னதுலேருந்தே அந்த மாதிரி குழன்றதான் சாப்பிட்றதில்ல, அந்த ஹேபிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் உங்கள் வீட்லேயும் பசங்க அப்படி தான் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சமாக சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுட்டு சாம்பாரும், அது கூடவே கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். லன்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டு நெக்ஸ்ட் என்னோடய ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். வந்து உளுந்து அவங்க போன பிறகு உளுந்து கஞ்சி இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு மாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவுறது அப்படின்ற என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் நல்ல நேரம் கண்டிப்பாக இருக்காது. நல்ல நேரத்தில் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் படைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்ட்டு கோவிலுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வெட்னஸ்டே அன்றைக்கி கோயில் போயிட்டு வந்தாங்க. கோயில் போயிட்டு வரும்போது எங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போன பேங்கிள்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். என்னோடய வலையெல்லாம் ஏன் உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி, சாமி ஏதோ சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரைடே அன்றைக்கி கோவிலுக்கு போனேன். எல்லாருமே கூப்பிட்டு எனக்கு பேங்கிள் கொடுத்தாங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பேட் சைன் நடக்குதுன்னா அதுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஆப்போசிட் நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும். அதை நம்ம யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரி தான் எனக்கு நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கோவில் போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு பீகாக், நிறைய வண்டி போகிற இடத்துல ஒரு பீகாக் எங்கேயாவது நடந்து போகுமா, ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்டு என்னை பார்த்துட்டே போச்சு. உடனே கோவில் மேலே ஜம்ப் ஆகிட்டு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். முருகா என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு சத்தம் மட்டும் போட்டுட்டு வாக் பண்ணி போயிடுச்சு. ரோட்டில் போகிறவங்களும் என்னையே பார்த்துட்ருக்காங்க, என்னடா இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். கத்திரிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாமிக்கெலாம் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து அவளும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பொங்கல் மாதிரி பண்ணியிருந்தேன் சாமிக்கு. அது இப்போ சாப்பிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு. என்னோடய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தேன். ஒரு 4:30 ஆகிடுச்சு. குட்டி பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எட்டி பார்த்தா ஒரே பீகாக்கு. சொன்னால் நம்பவே மாட்டேங்குங்க, 6 பீகாக் கிட்டே வந்தாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ணவே விடல. அந்த பீகாக் பார்த்தோன்னே 6 முகம் மறுபடி மனிதனமும் 7 முகம் அப்படின்னு நான் கத்திகிட்டே இருந்தேன். ஸோ என் குட்டி பசங்க வந்து அதை பார்த்தோன்னே சூப்பராகிட்டாங்க. எனக்கு வந்து முருகர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டேன். லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதை நம்ம வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு அது நடந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏதோ ஃபீல் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து நீ ஃபீல் பண்ணது போதும் விடு, உனக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்லிடுவார். கடவுள் எப்பவுமே மனுஷங்க ரூபத்தில் தானே வருவார். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரைடே வந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அது எல்லாமே ஊரில் திருவிழா வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி நாங்கள் நைட்டு சாமி பார்க்க போவோம். போயிட்டு வரும்போது அதுவுமே ரொம்ப இந்த ஒரு திருவிழாக்காக இந்த ஊரே வந்து
1 இயர் வெயிட் பண்ணுவோம். இந்த பாண்டிச்சேரியிலேயே இருக்கிற கோவில்லையே ரொம்ப பெரிய திருவிழா இந்த திருவிழா தான். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் திருவிழாவா இதான் நடக்கும். கவர்னர் வந்து பாண்டிச்சேரி கவர்னர் வந்து வடம் பிடிச்சா தான் அந்த தேரே போகும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கதையே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த வரலாறு நான் உங்க கூட அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு வந்து பெரிய லீவே விடுவாங்க ஸ்கூலுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக லீவ் விடுவாங்க. பாண்டிச்சேரினாலே ஃபுல் ஹாலிடே இருக்கும். அவ்வளோ பெரிய சீமன்ஸு எல்லாமே வெளியில் போவாங்க பாருங்கள். ஃபாரின் போகிறவங்க, சீமனு, வெளியில் படிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த 8 நாளுக்கு ஆஜராகிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கிராண்டியரான ஃபங்க்ஷன் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனும் கூட. நார்மல் டேஸை விட இந்த ஃபங்க்ஷன் டைமில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே வருவாங்க. நான் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்படி தான் என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் மாதிரி கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கலாம், வேறு ஏதோ வாங்க போனேன். பட் அப்போ முட்டை வாங்கிட்டு வந்தேன். முட்டையை அப்படியே கடையிலே போட்டு உடச்சிட்டேன். 8 முட்டை வாங்கினேன், அதில் 5 முட்டை அங்கேயே உடஞ்சிருச்சு. சரி, அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த முட்டையை வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு பிரெட் டோஸ்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். பட் அவங்க என்னன்னே தெரியல, அந்த பிரெட் டோஸ்ட் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் போட்டுட்டு ஈவினிங் மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டேன். ஃப்ரைடே அன்னைக்கு என்னால் சாமி பார்க்க போகவே முடியல. ஸோ இப்படி தான் போச்சு என்னோடய ரொட்டீனு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய கையால் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான இனிஷியேட்டிவ் அதுக்கு வந்து எதுவுமே நான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கு, அந்த ட்ரைஃபாய்டு அது மாதிரி எதுவுமே நான் இன்னுமே வாங்கவே இல்லை. ஸோ கையாலே எடுத்து தான் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.